ईमानदारों के साथ कर अल्लाह का निकल यानी कि नाम अल्लाह वक़ूल मसाली विश्वास से ईमान करके अल्लाह के निकल उम्मीद करते हैं वक़ूल मसाली सारी दुनिया को उम्मीद करते हैं सेरी बिल्कुल अल्लाह सुब्हानहू அல்லாஹ்வுடைய
தொழுகையாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு சென்றாலும் கூட சரி, எல்லாம் அல்லாஹ்வுடைய பயம். ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய பயத்தோட காலம் தான் வழிபாடு. வழிக்கு என்ன பொருள்? ஒன்று அல்லாஹ்வுடைய நன்மை. அது என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய நன்மை. இரண்டாவது என்னன்னா உண்மையான சாதி, உண்மையான முத்தகி. எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ்வுடைய நன்மை சொல்லணும், கல்வி நான் சொன்னார்களோ அதன்படி வாழ்க்கையில் வெற்றிப்பட்டவர்கள் தான் வழிபாடு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்வது இந்த உலகத்தில் ஒரு பிரித்தவர்கள் தான் வழிபாடு. அது ஒன்றும் இல்லாமல் உதவி செய்யும் இங்கெல்லாம் வழிபாடுகள் உண்மையாக அல்லாஹ் கண்டறியவர்கள் பொருள் ஒரு பேர் அரபியில் எடுத்தீங்கன்னா, அரபியில் வந்து ஒரு ஆயிரம் எடுத்தீங்கன்னா பல பொருள் இருக்குது. அது விலகி கொண்டு சில என்ன செய்யறாங்க, காசு ஆயிரம் பரிமாற்றம் யூஸ் பண்ணிடுறாங்க. இது நடக்குது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அது குரான் இருக்க ஐயாயிரம் இது நான் அல்லாஹ் அல்லாஹ் தருவான். இது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் இதே குரான்ல என் பக்கம் எழுதுவதற்காக, என் பக்கம் வருவதற்காக வழியை ஏற்படுகிறார்கள். அப்ப வழிமாறுகள் என்றால் பரிசுத்தமானவர்கள், உண்மையானவர்கள், நண்பர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள். இவங்க உதவி செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து அந்த மகாமி மற்றவர்கள் தான் ஏற்கப்படுகிறார்கள். உண்மையாக இருக்கிறார். அப்பா உதவி செய்யக்கூடியவர்கள் தான் ஏற்படுகிறார். நீ ஏற்றுதான் எதிராக போகாத கவலை. இறைநாசர்களும் உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை கிருபை நிச்சயமாக உதவி செய்யக்கூடியவர் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியாகவும் அல்லாஹ் காப்பாற்றினார். எவ்வளவு புரியுதுங்களா? அடுத்தது என்னன்னா, வழிமாறுகளிடம் நாம் தேடலாம், இதுதான் முக்கியம். அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள், நாம் தர்க்கத்தில் இருக்கின்றோம், பயான் நடக்கிறது, சிக்கு நடக்கிறது, அங்கங்க அவங்களுடைய நியத்தை கொண்டு போர்வை போத்துறீங்க, பூ போடுறீங்க, அவருடைய சந்திதானங்களை துவா செய்றீங்க. நான் கேட்கிறேன்னா, யாரும் வழிமாறுகள் இறைவன் என்று வருவது கிடையாது. இறைவன் நினைச்சுதான் வருவாங்க. அல்லாஹ்வை அடியான், அல்லாஹ் தன் அடியானுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. குர்ஆன்ல இருக்கு, சிறப்பு கொடுத்துருக்காங்க. அல்லாஹ்வே தன் அடியான் சிறப்புகள், அந்தஸ்துகள், கராமத்துகள் கொடுக்கும்போது கொடுத்திருந்தான். திரும்பி சில படிகள் சொல்றாரு, வழிமாற்றை அல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ் தான் தர முடியும், அல்லாஹ் தர முடியும், இதுதான் ஈமான். ஆனால் அல்லாஹ் சொல்றான், யாரை யாரை நாடி விட்டாலும் அவங்களுக்கு தான் தரும். அல்லாஹ் யாரை நாடினாலும் அவங்களுக்கு தான் தரும். அப்ப இறைநேசர்கள் தருகிறார்கள் என்றால் அல்லாஹ் தான் தருகிறார். இப்ப அல்லாஹ் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதுதான் வசிலா. வசிலா என்பது பாதை. வசிலா என்பது அல்லாஹ்வுடைய இருக்கிறதுக்கான வழி. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வசிலா சொன்னீங்க வசிலா, வசிலா வந்து தொழுவை சொல்றாங்க. சில பேர் நோன்பு, சில பேர் தக்காளி, சில பேர் ஹஜ்ஜுக்கு. அங்க கட்டணம் அங்க கட்டணத்துல வசிலா கட்டணம்னா தொழுவை, நோன்பு, தக்காளி சொல்றாங்க. அது கிடையாது. ஒன்று அல்லாஹ்வுக்கு அன்பு செய்யக்கூடிய கடமை. இரண்டாவது கடமை அடியார்கள் செய்யக்கூடிய கடமை. அவனை பணிவிடை செய்வது, முகப்பத்துடன் பேசுவது, அவனுடைய தேவைகளை செய்வது, அடியார்கள் செய்த
உண்மை என்பது ஏற்றுக்கொள்வதோ இல்லை நிராகரிப்பதோ அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அவன் நினைச்சா ஏற்றுவான், நம்பிக்கை ஏற்றுவான். அதே போன்று அனைத்து கடமைகளும், ஆனால் அடியான் செய்யக்கூடிய கடமை இருக்காது. எடுத்துக்காட்டாங்க அங்கே கடன் வாங்கி கொடுக்கல, அங்கே ஹக்கு நீங்கள் அபகரிச்சிட்டீங்க, அடியான பின்புறம் பேசுவது, அப்புறம் பேசுவது. இப்போ அடியான அவர்களை இப்போ நிறைய சாதாரண நினைச்சாங்கம்மா, ஒருத்தர் நம்ம மனசு படி புண்படுத்தில நம்ம நாங்கள் எவ்வளோ தோற்றுலாம் முடிஞ்சுடுறோம். மிகப்பெரிய தப்பு. ஒரு அடியான மனசை காயப்பட்டு பேசிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே ஆபத்தோட தவாவோட செஞ்சீங்க நல்லா மன்னிக்க மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அடியான செய்த தவறுகள் எப்படி மன்னிக்கப்படும், அதுதான் புரியும். இப்போ அல்லாத கடமையிலே தவறு இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதோ இல்லை அங்கீகரிப்பதோ இல்லை நிராகரிப்பதோ அல்லாவுடைய நினைச்சா ஏற்றுக்கலாம், இல்லை நினைக்கிறனா அவருடைய கட்டளை. அதான் அடியான செய்த தவறுகளை நீங்கள் காபத்துள்ளாவை தவாறு செய்தார்கள் எல்லாம் பண்ணிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அந்த எந்த அடியார்கள் இருந்து உங்களால் சிரமங்கள் ஏற்பட்டதோ, உங்கள் எந்த அடியார்கள் மூலமாக மனக்கவலை ஏற்பட்டதோ அந்த அடியார்கள் அவர் மன்னிக்காதவர்கள் எல்லாம் பண்ணிக்கணும். இதை புரிஞ்சு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒரு மனசால பேசுறாங்க, திட்டுறாங்க, காபத்துள்ளாவை தவா பண்ணக்கூடாது. உங்களுடைய தவாபு நிறைவேறாது. ஏனென்றால் நல்லா என்ன சொல்லணுமா, என்னுடைய கடமையிலே குறைபாடு இருந்தால் அதை தீர்ப்பதோ அதை நிராகரிப்பதோ ஏற்றுக்கொள்வது அது என்னுடைய பேரு. அடியான விஷயத்திலே அடியான மன்னிக்காதவர்கள் நான் மன்னிக்க மாட்டேன். அவனுக்கு மன்னிச்சா நான் மன்னிக்கிறேன். இதனால இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இறைநேசர்களுடைய இப்போ துவாக்கி ஷிர்க் வைக்க போயிட்டாங்க. அது ஹராம் கூட இல்லை. ஷிர்க் இறைநேசர்களிடம் கேட்பது ஷிர்க். அல்லாஹ் யாரும் கனிமார்கள் செஞ்சாங்க, யாரும் ஒரு இறைவனாக நினைக்கிறீங்களா? இல்லை, இறை நேசராக நினைக்கிறீங்க. இறை நேசராக நினைக்கிறீங்க. எப்போ ஷிர்க் ஆகணுமா? இவர் தான் மாசல்லா சும்மாவாதி, இவர் தான் இறைவன் முயற்சியோ இல்லை நியத்தை கொண்டு வந்தால் தான் ஷிர்க் ஆகும். இவர் இறை நேசர், அல்லாஹ்வுடைய நண்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வெகுமதியும் தற்காலத்தில் சிறப்பு அந்தஸ்து வழங்கினார். இப்போ மிக முக்கியமான சட்டம் என்னன்னா, நிறைய பேருக்கு எடுத்தோன்னு ஷிர்க் பாருங்க, அல்லாஹ் வழிமாட்டு கேட்குறாங்க. ஷிர்க்கு ஒரு அர்த்தம் தெரியுமா? ஷிர்க்கு எத்தனை தெரியுமா? தெரியுமா? 3 தான். அது சின்ன நாடு ஷிர்க்குனா பெரிய அரபி வந்து சொன்னாலும் நல்லா ஆரம்பிச்சு. அப்போ ஷிர்க் என்பது பெரிய இணை வைத்தார். எந்த ஒரு வழிபாடு எடுத்துக்கொள்ளவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் இறை நேசராக கருதுகிறோம், இறை நேசராக கருதுகிறோம், இறை நேசத்திற்காக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ இறை நேசராக நாம் அறிந்து கொள்ளும் போது இறை நேசராக நாம் உருவாகியிருப்பது அல்லாஹ்வுக்கு உருவாகியிருப்பது. அதுக்கு என்ன உதாரணம், அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு வழி என்னன்னா நபி சொல்லிங்கன்னா, நபி வழி உயர்ந்தவரா நபி உயர்ந்தவர்? நபி உயர்ந்தவர். குர்ஆன்ல ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, சித்தா சஹீஹ் சித்தா 6 ஹதீஸ் இருக்குது. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூ தாவூத், திர்மிதி ஷரீஃப், இப்னு மாஜா, சஹீஹ் சித்தா 6 ஹதீஸ். 6 ஹதீஸ்ல இறைநேசர்களுடைய மகத்துவம் புகாரி ஷரீஃப்ல இருக்கு. இந்த சஹீஹ் சித்தாங்கிறது 6 ஹதீஸ்லையும் இறைநேசர்கள் மகத்துவம் இல்லாதது ஹதீஸ் இல்லை. எல்லா ஹதீஸ்லையும் இறைநேசர்கள் இருக்கு. ஆனால் திருமிதி ஒரு மிஷ்கா ஷரீஃப் ஹதீஸ்ல அதிகமாக இறைநேசர்கள் இருக்கு. மறுபாதத்தில் அந்த ஹதீஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற ஹதீஸ் மற்ற ஹதீஸுடைய கிதாபை விட
அதை தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கப்பா, ஹதீஸில் இருக்குப்பா, குரான்ல இருக்குன்னா நம்பிடுவாங்க. இதே அவங்க உலமாக்களுடையும் அறிந்தவர்களுடையும் 10 விவகாரம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபியர் அவர்கள் அறிவித்தார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் கபர் ஜியாரத்தை தடை செய்திருக்கின்றேன். நான் கபர் ஜியாரத்தை தடை செய்திருக்கின்றேன். யார் அறிவித்தார்கள்? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ். அப்ப மறுப்பார், கபர் ஜியாரத்தை ஹராம் பண்ணுவீர்கள் இல்லை நிராகரிப்பவர்கள் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. நான் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிவிப்பார் அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்லிட்டாரு, திருப்பி இங்கெல்லாம் பண்ணு யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவர் தான் பெருமானார் சொன்னாங்க, மாற்று கிடையாது. பெருமானார் ஹதீஸ்ல இருக்கு, நாங்கள் ஹதீஸ்ல இருக்கு, நாங்கள் தடுத்திருக்கிறேன் என்று எப்போது தடுத்தார்கள்? அப்போ சொன்னதுடைய நிலைமை என்பது மக்காவில் சொன்னாங்களா இல்லை மதீனா வாழ்க்கையில் சொன்னாங்களா? சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. எப்போ சொன்னாங்க அதை ஆராயம். ஆனால் ஹதீஸ் குறிக்கமா ஒரு ஹதீஸை ஆராயும் போது முழுமையாக ஆராய்ந்து தான் பயணம் செய்யணும். இவங்களை மாரி பாதி வேக்கான மாரி இந்த ஹதீஸ் சொன்னப்போ யாரும் கேட்டுருந்தாங்க, என்ன சுத்தத்தில் சொன்னாங்க கபர் ஜியாரத் செய்யாது. ஆனால் ஹதீஸ் இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு நான் அதில் அனுமதி தருகின்றேன் என்ற ஹதீஸை வெறும் போவாதற்கு சொல்லுவாங்க. இதே புகாரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு சமயத்தில் நான் திரும்பவும் உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கின்றேன் என்ற கபர் ஜியாரத்தை நான் அனுமதி அளிக்கின்றேன் என்ற ஹதீஸை காண்பிப்பாங்க புகாரி ஷரீஃப். எதுக்காக மட்டும் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு எதுக்கு அனுமதி தருகிறாங்க அதை புரிஞ்சுங்க. எதற்கு அனுமதி தரவில்லை அதை புரிஞ்சுங்க. சஹாபாக்கள், சில சஹாபிகள் தவிர அனைத்து சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பார்த்து ஈமான் தருவாங்க. ஞாபகம் இல்லை, அம்புக்கு சித்திகள் இருக்கிறாங்க, உமர் ஃபரூக் இருக்கிறாங்க. இப்படி சஹாபாக்கள் எல்லாம் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பார்த்து, முகத்தை பார்த்து, அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து இஸ்லாமை தழுவினார்கள். அபூபக்கர் சித்திக், உமர் எல்லாம் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் பிறப்பிலே முஸ்லீம் கிடையாது. பிறகு நபியுடைய வாழ்க்கை வரலாறை முன்னாடி பார்த்து, அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து அறிந்து புரிந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். அப்ப புதுசா இஸ்லாமை வந்தவங்க சஹாபாக்களுக்கு சஜ்தா எதை செய்யணும் அவங்க தெரியும். எது சஜ்தா செய்யணும்? அல்லாஹ் தான் சஜ்தா செய்யணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உள்ளத்திலே சஹாபாக்கள் உள்ளத்தில் என்னென்ன நினைக்கின்றார்கள் அதையும் அறிந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்மு கைஃப் சொல்லுவாங்க, தெரியாத இல்மை அறிந்து கொள்வதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பொறுப்பு. அப்போ புதுசா சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஜியாரத்தை தடை செய்தார்கள். பிறகு ஒரு காலம் வந்தது, பிறகு ஒரு நேரம் வந்தது, சஹாபாக்கள் சஜ்தா எதற்கு செய்ய வேண்டும், எதற்கு செய்யக்கூடாது என்று மார்க்கத்தை தெரிந்து அறிந்து பெருமானார் கூட இருந்து தெரிந்து புரிந்து பிறகு பெருமானார் சும்ம பிறகு நான் உங்களுக்கு கபர் ஜியாரத்தை அனுமதி செய்கின்றேன் என்று பெருமானார் எத்தனை பெரிய ஒரு பொருளாதார அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அது சொல்றாங்க. ஆனால் பிறகு அனுமதிக்கிறதை சொல்லுங்க. ஆனால் இறைநேசத்துக்கு தியானம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅ. பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய கபரை தியானம் செய்வது வாஜிப். வஜபத் ஷஃபாஅத் லஹு, என்னுடைய கபரை தரிசிப்பது வாஜிப். ஷஃபாஅத் மிக முக்கியமான காரணமாகும். யார் என்னுடைய கபரை தியானம் செய்கிறார்களோ அவருக்கு நான் ஷஃபாஅத்தை எனக்கு வாஜிபா வாஜிப்னாங்க கட்டாயம் பரந்தப்பட்ட வாஜிப். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கபரை தியானம் செய்து விட்டால் சந்தேகம் கொள்ள வேண்டாம், நான் உங்களுக்கு ஷஃபாஅத் செஞ்சே பெருமானார் சொல்லியிருக்காங்க. ஒன்று யாருக்கு புரிஞ்சுக்கணும், யார் உங்களை
ஜியாரத்துக்கு இபாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு இது ஜியாரத்து என்றால் இறைநேசர்களை ஜியாரத் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இபாதத்து அல்லாஹ் தான் செய்யணும். அப்ப ஒரு புனிவது மூலமாக அந்த சத்தாவை நல்லா யாபகம் ஒருத்தர் அல்லாவுடைய சிந்தனை புனிகிறாங்க பாருங்க, புனிகிறாங்க சத்தா செய்யறாங்க. சொல்லக்கூடியவரை கேளுங்க, சத்தா செய்யணும் அல்லாவுடைய சத்தா செய்யணும்ல எத்தனை உறுப்புகள் தரையிடப்பட்ட சத்தா போடும் 8. நிறைய பேருக்கு தெரியல. 2வது மசாலா பண்ணா அது தனியாக டாபிக் வரும். சத்தா 8 உறுப்புகள் தரையில வச்சா சத்தா போடும். 1 நெத்தி ஞாபகம். 2வது மூக்கு நல்லா எலும்பு பார்த்தீங்களா, அது வந்து நல்லா அமைக்கணும். ரொம்ப அமைக்கிறாங்க, எலும்பு வராங்க. 2 கைகள், முட்டி, 2 கால்கள். இந்த 2 கால்கள் நல்லா ஞாபகம். நிறைய பேர் பார்த்துருங்க தூக்குறாங்க. நீங்கள் இமாமை பின்தொடர்ந்த குறைபாடு. நீ இமாமை பின்தொடர்ந்த சத்தால காலத்து போட எப்படியாச்சும் கால் வைக்கல. இந்த ஒரு விரலாக ஆச்சு முன்னாடியே சில பேர் வந்து தூக்கிறாங்க, ஒப்பி வச்சுக்கிறாங்க. ஆனால் தலையில் வந்து உங்கள் காலுடைய ஒரு ஃபிங்கராக ஒரு பேர் விரலாச்சும் வைப்பது வாட்சி. இவ்வளோ விஷயம் உறுப்புகள் பட்டாதான் சத்தா. இப்போ புனிராக விஷயத்து செய்கிறாங்க. உண்மைக்குமாக நான் சொல்கிறேன், யாரும் மொபைல் பார்க்க செத்தா செய்கிறாங்க. எத்தனை பெரிய ஒரு பொய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநேசம் மகத்துவத்தை அடைவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இறைநேசம் உதவி கேட்கலாமா? அது குர்ஆன்ல என்ன இருக்குன்னா, இவர்களுக்கெல்லாம் பரமேஸ்வரன் தான் ஆய்வு காப்பாங்க. இறைநேசர்களுக்கு உதவி கிடைச்சது குர்ஆன். சூரா மரியம் யார்? அல்லாஹ்வுடைய வலியா. பெண்மணியில் ஆண்களும் வலிமார்கள் இருக்கிறார்கள், பெண்களுக்கும் வலிமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெண்கள் நபிமார்கள் வெறும் நபிமார்கள் ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அந்த தாய். இப்போ அந்த டாபிக் அவர்கள் நேர்ச்சி செய்கிறாங்க, அது கூட சொல்லிக்கிறாங்க. நான் சொல்ல நேர்ச்சி செய்வது குர்ஆன். நல்ல நேர்ச்சி செய்யும். நேர்ச்சி செய்வது குர்ஆன் நசல் மாட்டணும். உருது சொல்லுங்க நேர்ச்சி. என்ன நேர்ச்சின்னா எப்படி ஒரு நேர்ச்சினா ஹதீஸ்ல இருந்து குர்ஆன். இப்போ நான் டாபிக்ல வரேன். இறைநேசர்களுக்கு உதவி தேடலாமா நேர்ச்சி செய்வதற்கு ஒரே ஆயிரம் சூரிய மரியமில்லை நான் சொல்றேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாய், அவருடைய ஃபாதர் வந்து இம்ரான். சூரிய ஆல இம்ரான் சொல்றாங்க. மரியமுடைய தந்தை தாயானவர் கர்ப்பமாக இருக்கும்போது உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயார் சொல்றாங்க, என் வயிற்றுல ஆண் குழந்தை. அப்போதைக்கு மரியமுடைய ஃபாதர் இம்ரான் வயிற்றில் இருக்கிறது பணிவிடையாது. கேட் கீப்பராக இருக்கிற அதற்கு அல்லாஹ்வுடைய சுத்தப்படுத்தி கேட் கீப்பராக வாட்ச்மேனாக இருந்தார். யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபாதர். அப்போ மரியமுடைய தாய் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கும்போது தாய் அவர் நேர்ச்சி செய்தார். நேர்ச்சிக்கு ஆதாரம் சொல்றார். நேர்ச்சி செஞ்சாருன்னா நேர்ச்சியுடைய அழைப்பு யார்கிட்ட? அல்லாஹ் தந்தனா. அப்படியே சைத்தான் விஷயம் சொல்லுங்க, யா அல்லாஹ் என் வயிற்றிலே ஆணோ பெண்ணோ எதா இருந்தாலும் சரி பிறந்தால் அதை நான் உன்னுடைய இல்லமாகிய உன்னுடைய பைபிள் முகத்தை காட்டி என்னுடைய குழந்தையை பணிவிடைக்காண்ட அர்ப்பணம் செய்கின்றேன். நல்ல விஷயம் தானே? அல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ் வீட்டுக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் அர்ப்பணம் செய்கின்றேன் என்று நேர்ச்சி செய்கிறாங்க. இப்போ நேர்ச்சி செய்வது குர்ஆன்ல இருக்கு. இப்போ அதே போன்ற நேர்ச்சி யார் செய்யறா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் செய்யறாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தாய் இருக்காங்க, தந்தை இருக்காங்க. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கணவர் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவர் இல்லாமல் கொடுத்த பாக்கியத்தை
பிரதமருமா அதுவும் குரான். அப்ப நேற்று செஞ்சுறாங்க என்னுடைய ஆணவம் பெண்ணும் எந்த இருந்தாலும் சரி பைபிள் முகத்தஸ் அல்லாவுடைய இல்லம் தானே அது. அதற்கு பரிசுத்தமாக்குவதற்கு கேட்கீப்பராக பணிவுரை செய்வதற்காக என் வயிற்றுள்ள குழந்தையை நான் நேர்ச்சி செய்கின்றேன் என்று நேர்ச்சி செய்கிறாங்க. பிறந்ததோ பெண் குழந்தை. நேர்ச்சி செஞ்சுதான் நேர்ச்சி என்பது பரலூருக்கு வாதிப்போடு சுமத்தோடு. நல்லா நேர்ச்சை பரலூருக்கு சுமத்தோடு வாதிப்போடு. நேர்ச்சை செய்துவிட்டால் செய்வது கட்டாயம், இல்லைன்னா அதுக்கு அல்லாட பதில் செஞ்சா சொல்லாத. அப்ப நேர்ச்சை செஞ்சோன்னா பொம்பளை பிள்ளை பிறகுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறகுறாங்க. அப்ப நேர்ச்சையில நிறைவேற்றி ஆகணும்ல உடனே ஆண்பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தாலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் என்ன சொன்னாங்க, நான் நேர்ச்சை செஞ்சுட்டேன். அதனால என்ன செய்யறாங்க, இறைவிலே அல்லாவுடைய இல்லத்தை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாவுடைய இல்லத்தை சுத்தப்படுத்திருக்காங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு நடக்கிறப்போ எல்லாம் நேர்ச்சி செஞ்சாங்களா. அப்ப அல்லாவுடைய இல்லத்தை பைபிள் முகத்தை சுத்தப்படுத்துறாங்க. இரவு நேரத்தில் இன்னைக்கு கூட பலஸ்தீனுக்கு போங்க, மெஹராபே மரியம் இருக்குது. கூகுளில் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். மெஹராபே மரியம். மெஹராப் என்றால் இந்த இடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையாக பர்தாவுடன் இருந்து அல்லாஹ்க்கு சிகிச்சை செய்கிறாங்களோ அந்த இடம். இறைவன் என்ன செய்வாங்க, அல்லாவுடைய இடத்தை சுத்தப்படுத்துவாங்க. பிறகு தன்னுடைய இடத்துக்கு வந்துடுவாங்க. பிளேஸா மரியம். பிளேஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் என்பது அறிஞ்சுக்கிறது. எல்லா பிளேஸும் கிடையாது. எங்கே அல்லாவுடைய சிகிச்சை நடக்கிறோம் அந்த பிளேஸ் மகத்துவமானது என்பது குரான் அல்ல. இப்போ மெஹராபே மரியம் என்பது நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மெஹராபிலே தனிமையாக இருந்து நைட்டெல்லாம் அல்லாவுடைய இடத்தை சுத்தப்படுத்துவாங்க. பிறகு வந்து அல்லாஹ்வுக்கு சிகிச்சை செய்வாங்க. அவருடைய சொந்தக்காரர் யாரு, ஜக்கரியா நபி, மரியம் வலியா. அந்த யாருக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தானே. நபி வந்து மகத்துவம் அதிகமாக அல்லவா. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு 80 இல்ல 90 வயசு ஆயிடுச்சு பிறந்தது. நல்லா யாரும் நேர்ச்சைக்கும் நேர்ச்சையில் உள்ள ஆதாரமும் இறை நேசத்திடம் உதவி தேடுவது நான் குரான் மூலமாக. ஏன்னா எவ்வளோ விஷயம் இருக்கு, எனக்கு முக்கியமான கருத்து சொல்றேன். எவ்வளோ ஆதாரம் இருக்கு, நான் குரான் மூலமாக நிரூபிக்கிறேன். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 80 இல்ல 90 வயது அடைந்துவிட்டார்கள். பிறகு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. எவ்வளோ ஒரு நபி இருக்கு. நபி என்றால் யாரை அல்லாஹ் நாடிக்கிட்டானோ அவர் தான் நபியாக முடியும். ஒரு நபியாக இருந்து குழந்தை இல்லை. அப்ப எவ்வளோ அல்லாஹ் கேட்டுப்பாரு சொல்லுங்க. நபியாக இருந்து அல்லாஹ் கேட்டுப்பாரு. எந்த நபி மாதம் சிறு செஞ்சிருப்பாங்களா இல்லைன்னா அப்ப சிறு செய்தார்கள் நினைவு தொடர்ந்து. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பார்த்தோம்னா மெஹராபின்னா மாமூல் இருக்கிறாங்க ஒரு விஷயத்துல. ஆனால் பர்தா வந்து அங்கே முன்னாடி கிடையாது. அதாவது முஹர்ரிம் பர்தா தேவை. அப்ப மெஹராபே மரியம் ஜக்கரியா என்ன செய்யறாங்க, மெஹராப் மரியம் வர்றாங்க. மக்கள பார்க்க போனீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, கையிருந்தாங்க. பிளேஸ் ஆஃப் மரியம் குஜ்ரே மரியம்ல அங்கே ஃப்ரூட்லாம் பல வகையெல்லாம் இருக்கு. பல வகை இருக்குன்னா அந்த 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 சமயத்தில் அந்த சீசன் கிடையாது. நல்லா யாரும் திராட்சை இருக்கு, திராட்சை சீசன்ல வரும். ஆனால் சீசன் இல்லாமல் அந்த பழம் மெஹராபே மரியம்ல பார்க்குறாங்க. யார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அப்போ சம்பந்தம் இல்லாம அந்த சீசன் இல்லாத பழத்தை தான் மெஹராபே மரியம்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உதவிகளை செய்வதற்காண்டி ஜக்கரியா போறாங்க, மரியாதை குஜராத் போறாங்க வர்றாங்க. அவங்களுடைய வெளி வேலை செய்வதற்காண்டி ஜக்கரியா போறாங்க வர்றாங்க. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, திராட்சை சீசனே இல்லையா, திராட்சை இல்லையே, மாதுளை சீசன் இல்லையே, மாதுளை இல்லையே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் திரும்ப செய்திருக்கிறாங்க. எல்லாம் நாடிருக்காங்க. அல்லாவுடைய வழி எல்லாம் நாடிருக்காங்க. உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிந்தனை வருது. என்னன்னா, நம்ம எவ்வளோ வருஷமா குழந்தைக்காண்டி அல்லாஹ்வுக்கு வாங்க நல்லா ஞாபகம். எவ்வளோ நம்ம அல்லாஹ்வுக்கு வாங்கினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுப்பது கொடுக்காது அவனுடைய வேலை. ஏன்னா நம்பி பார்க்கக்கூடிய சிறப்பு அப்படின்னா. ஆனால் மெஹராபே மரியமை பார்த்து சிந்திக்கிறாங்க. அதாவது சம்பந்தம் இல்லாத சீசன்ல பழம் இருக்கு.
இது அல்லாவுடைய கிருபை தானே இருக்கக்கூடும், அல்லாவுடைய ரஹ்மத் இருக்குல்ல. அப்ப நம்ம அந்த மெஹராபே மரியம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்களோ அங்கேயும் நம்ம துவா கேட்கலாம். எல்லா இடத்துல கேட்டாங்க. இப்போ பிளேஸ் எவ்வளோ முக்கியம், இடத்துக்கு எவ்வளோ முக்கியம். கொடுத்துருப்பாங்க அங்கே இமாமா நோய்க்கு அல்லாவுடைய இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து சிந்தனை என்ன ஆகுதுன்னா மெஹராப் மரியம் எங்கே தங்கியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு சிந்தனை தோணுது. நம்ம தான் எவ்வளோ தோணுதோ அல்லான்னு கேட்டோம். ஆனால் இந்த இடத்துல மெஹராப் மரியம் இடத்துல சம்பந்தம் இல்லாமல் சீசன் இல்லாமல் பழங்கள்லாம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஒரு வாட்டி துவா கேட்டு பார்க்கலாம். குழந்தைங்க அதான் இந்த இடத்துல எப்போ நம்ம அல்லாவுடைய இடத்துக்கு எங்கே தொழுகிறோமோ இங்கே கேட்டுப்போம். ஆனால் மெஹராபே மரியம் நம்ம கேட்கலாம்னு இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? அல்லா இடத்துல கேட்டாங்க. அப்போ எப்படி ஷிர்க் சொல்லலாம் சைத்தாங்க? அப்பா யா அல்லாஹ், நான் பார்க்கின்றேன் மெஹராபே மரியம் என்ற இடத்திலே சம்பந்தம் இல்லாமல் சீசன் இல்லாத இடத்திலே நீதான் வழங்குகின்றாய், நீதான் ரிசைக்கை வழங்குகின்றாய். இது எந்த ஒரு மார்க்கம் கிடையாது. ஒரு ஜக்கரியா நல்லா துவா கேட்கிறாரு. ஆனால் தனிக்கா எதை என்னன்னா மெஹராபே மரியம் பிளேஸா மரியம் அங்கேருந்து துவா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், மோசம் அதாவது சம்பந்தம் இல்லாத கொடுத்துருக்க, சீசன் இல்லாத இடத்துலலாம் நீ தன்னுடைய ரஹ்மத்தை கொடுத்துருக்க. மெஹராபே மரியம் பொறுத்தால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வழியா எங்கே இருக்கின்றார்களோ அந்த பிளேஸை பொறுத்து அந்த இடத்தை கொண்டு பொறுத்தால் எனக்கு குழந்தை பாக்கியம் தருவாயாக. அப்ப துவா கேட்கிறாங்க. மெஹராபே மரியாமிலே வசீலா போடு பிளேஸா மரியம் அங்கே நின்று துவா கேட்கிறாங்க. ஒரு நபி வழிமாறல் இடத்தை மூலமாக துவா கேட்கின்றார்கள் என்றால் அந்தஸ்து நபிமார்கள் இருந்தாங்க. இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கின்றான். நான் நினைத்தால் என்னுடைய இறை இல்லத்திலும் நான் குழந்தை தருவேன், இறை நேச இடத்திலும் நான் குழந்தை தருவேன். அது கொடுப்பது என்னுடைய. அப்போ உடனே துவா கேட்குறாங்க. மெஹராபே மரியம் எடுத்து சக்கரியா துவா கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா ஏற்றுக்கொண்டு ஜிப்ரீல் அமீன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் சக்கரியாவே உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆண் குழந்தையை தருவேன், அவர் பேர் எய்யாவும் பேர் ஆண் குழந்தை. மரியம் தாயை பொம்பளை குழந்தை பிறகு ஆண் குழந்தை தருவேன், அவர் பேரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எய்யாவுக்கு வைக்கணும். அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக செய்து வந்திருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு நபி ஒரு பரிமாறல் கேட்டாங்களா? இல்லையா? தரக்கூடிய அல்லாஹ் தானே. அதுதான் நான் சொல்லுவோம். இறை நேசர்கள் சந்தித்தார்கள் வந்து இவர் மூலமாக சொல்றோம். அப்ப இல்ல ஜாமியா நீங்க குருவனா அது தப்பு கிடையாது. அதுக்கு குரான்ல ஆதாரம். ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுச்சா? ஒரு நபி வந்து பரிமாறல் வசதா துவா கேட்டாங்க இல்லையா? அப்ப நேர்ச்சி செய்யணுமா கூடாதா? குரான் மூலமாக ஒரு ஆதாரம். ரெண்டாவது வந்து ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஜிப்ரீல் அமீன் வருகிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை தரும். அல்லாஹ் வந்து ஒரு செய்தி வருது, நான் உங்களுக்கு குழந்தை தருகிறேன். யாரு? ஜக்கரியா மலக்குமார் ஜிப்ரீல் அமீன் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்ல வேட்சன்னா நான் உங்களுக்கு குழந்தை தருகின்றேன். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா அல்லாஹ்விலிருந்து உங்களுக்கு ஒரு குழந்தை அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்பா அவர்கள் எங்களுக்கு குழந்தை பார்த்து தாருங்கள் என்று கேட்கும் தப்பு கிடையாது. ஏனென்றால் நாங்கள் அவரை இறைவன் இறைவனுடைய நேசரத்தை உருவாக்கி நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போது நீங்கள் இறைவன் நினைக்கிறார்கள் ஷிர்காம் நல்லா ஞாபகம். இவர் பொறுத்தாலோ இல்லை டேரக்ட் கேட்டது தப்பு கிடையாது. ஏனென்றால் மரியமை பார்த்தாலா ஜிப்ரீல் சொன்னால நான் ஆண் குழந்தை தருவேன். அவளை தர முடியவரை புரிஞ்சுக்கணும் என்னன்னு. இறைநேசர்களுக்கு அல்லாஹ் தந்தீங்கன்னா அது பல ஆதாரங்கள் இருக்கு. இப்போ இறைநேசர்களுக்கு என்பது தவறு கிடையாது. குரானிலே
தனசுல் ரஹ்மான். இந்த சிக்ர சாஹி தனசுல் ரஹ்மான் ஹதீஸ்ல இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய zikr நடைபெறும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழிகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய zikr, இப்ப நீங்க செஞ்ச zikr என்ன zikr என்ன? சில்சிலாக்காரங்க தனியா பண்ணுவாங்க, எல்லாம் அல்லாஹ் தான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் zikr தான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பர் zikr தான். இப்ப நீங்க செஞ்சாலும் நான் செஞ்சாலும் zikr தான். அல்லாஹ்வுடைய zikr செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற யாரும் சொல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய zikr நடைபெறுகிறதோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒளிகிறது என்று சொல்லும்போது, நீங்க நாமும் zikr செய்வது இந்த மகத்துவம் என்றால் இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய வழிபாடு zikr செய்து பேசுகிறீர்கள். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க நாங்க செய்யக்கூடிய zikருக்கு அல்லாஹ் ரஹ்மத் நாட்டம் பண்றான். இறைநேசர்கள் அல்லாஹ் பரிசுத்தர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அவர்களை போற்றிவிட்டார்கள், அவர்கள் என்னை போற்றிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் தன்னையும் அல்லாஹ்வுக்காண்டி தியாகம் செஞ்சவர்கள். அவர்கள் அல்லாஹு சொன்னாங்க. நம்ம அல்லாஹ் சொல்லுவோம், இறைநேசர்கள் பெரிய ஏற்பாடு தெரியுமா? நம்ம அல்லாஹ் சொல்லுவோம், பள்ளியாசத்துக்கு வேணா நம்ம ரொம்ப புறம் பேசுவோம், தொழுவோம், பின்னாடி கொஞ்சம் புறம் பேசுவோம், நம்மளுடைய வாய். ஆனால் இறைநேசர்கள் கேரண்டி இத்தப்புல்லாஹ் யாயுதுனாம் இத்தப்புல்லாஹ் ஒருத்தவங்க இணைய வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஒரு ஆயத்துடைய ஸ்டார்டிங் பண்ணுமா, விசுவாசிகளே அல்லாஹ் அங்கீ பண்ணுறோம். இப்போ அல்லாஹ் அங்கீகாரே பாஸ் செய்ய முடியும். அல்லாவுடைய பயம் நம்ம உலகத்தில் ஏற்பட்டாலே பாஸ் செய்ய மாட்டான். இருந்தும் அல்லாஹ் ஒருத்தவங்க இணைய வச்சுட்டாங்க சொல்றோம். ஏனென்றால் வலி செங்கால வலிங்கிறதுக்கு நேரமாகும். நல்லா யோசிச்சு சைத்தான சொன்னா, நான் நிறைய பேர் வலி தவற வச்சுட்டேன், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு இறை நேசரை நான் வலி தவறு செய்வதுதான் மிகப்பெரிய சவால் என்று சைத்தான் சொல்லியிருக்கேன். இறை நேசர்களை அவரை வலி தவற செய்வதுதான் எனக்கு மிகப்பெரிய சவால் என்று சைத்தான் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்கள் நாங்கள் அல்லாஹ் சொன்னாலும் அல்லாவுடைய ரஹ்மத் தான். இறை நேசர்கள் யார் அல்லாஹ் நண்பர் என்று சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹு சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து நான் சிந்தித்து பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸே குதுஸி. ஹதீஸே குதுஸி என்றால் என்ன? குர்ஆன் நாயகம் கிடையாது. அல்லாஹ் டைரக்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கொடுத்தார். கலாம் அல்லாஹ்கா ராவி, அறிவிப்பாளர் எந்த சாமி கிடையாது. அறிவிப்பாளர் யாருக்கு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ஹதீஸே குதுஸி. மன் ஆதானி வலியம் ஃபக்கத் அஸதஹு பில் ஹத். அல்லாஹ் யாருக்கு புகாரி ஹதீஸே ஹதீஸே குதுஸி. அந்த ஹதீஸை பார்த்தா எல்லா ஹதீஸ்லயும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மன் ஆதானி வலியம் ஃபக்கத் அஸதஹு பில் ஹத். யார் இந்த வலியை பகிர்ந்து கொண்டார்களோ, பகைமை வைத்துக் கொண்டார்களோ, இழிவாக பேசினார்களோ, இல்லை சண்டையிட்டார்களோ, அந்த அவர் அப்படிப்பட்ட ஒரு என்னிடம் போர் தொடுகின்றார். அல்லாஹ் சொல்லுகிறார், யார் எப்படிப்பட்டவர்? வழிமார்களை நிராகரிக்கக்கூடியவர், வழிமார்களை உதாசீனப்படுத்தக்கூடியவர், வழிமார்களை தவறாக பேசக்கூடியவர்கள், அவர்கள் என் மீது போர் தொடுத்தார்கள், போரிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரே ஒரு ஷைத்தானும் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செய்தான். வஜ்ஜுலி ஆதம சந்தா செய்யவில்லை, சொன்ன பேச்சையும் கேட்கல, ஆனா போர் கொடுக்கல. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கல, ஆனா அல்லாஹ் போர் கொடுக்கவில்லை. நான் சிந்தித்து பார்க்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, இறை நேசத்தை பகிர்ந்து கொண்டால் அவமரியாதை பேசினால் அவர்கள் என் மீது போர் தொடுக்கின்றார்கள். யாராச்சும் உலகத்தில் இறைநேசர் அவர்களாக பேசி அவர்களுக்கு இழிவாக கருதி அல்லாஹ்வை யாரும் சொல்லியிருக்கிறோம்னா சைத்தானே முடியும். அப்பா சைத்தான் என்பது அல்லாஹ்வோட பேச்சை கேட்கல. இப்போ அவன் என்ன சொன்னான்? எல்லாம் உனக்குலாம் சஜ்தா செய், ஆனால் ஆதம் செஞ்சாங்க. அல்லாஹ்வை சஜ்தா செய்வதற்கு எத்தனை மணி சொல்றேன், நான் செய்கிறேன், ஆனால் ஆதம் செய்யறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சைத்தான். அப்ப இதன் மூலம் ஹதீஸ் மூலமாக என்ன விளங்கிடுமா? இறைநேசத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய சைத்தான கேட்கலாம். சைத்தானர்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். இறைநேசர்களை அவர் உதாசீனப்படுத்தவர்கள், மறுப்பாளர்கள், சைத்தானுடைய கேள்வி கேட்டவர்கள் என்பதை இந்த ஹதீஸின் குதுஸிமாக ஒரு ஆதாரம்.
அல்லாஹ் இவர்கள் எல்லாம் அல்லாஹ் நெருங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே கியாமத் வரைக்கும் வழிமார்கள் தோன்றுவார்கள். எந்த ஒரு வழிமார்களையும் மார்க்கத்தை புறம்பால் வாழ்ந்திருக்கின்றார்களா? எந்த ஒரு வழிமார்களும் மார்க்கத்தை புறம்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆதாரம் கிடையாது. அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றி தன் வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் ரசூல் தன் முகப்பதிலே அர்ப்பணம் செய்திருந்தால் தான் அல்லாஹ் அவரை நம்புகிறார். என்னன்னா எடுத்துக்கிறதால சிரிப்பு எடுத்துக்கிறதால பிட்டாங்க யோசிக்க வேண்டிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறைநேசர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா அதே ஒரு அதிசயம் கடைசி அதிசயம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் இறைநேசர்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவமரியாதை செய்தார்களோ அவர்கள் மரணித்து விட்டார். மரணம் வந்து பனிஷ்மெண்ட், தண்டனை கிடைக்காதவர்கள் யாரு? இறைநேசர்களை பகிர்ந்து கொண்டவர்கள், அவமரியாதை பேசக்கூடியவர்கள், இப்படி இழிவாக பேசக்கூடியவர்கள், அவர்களை மூச்சு அப்படி தப்பி கோரி தரமாட்டோம்னா உலகத்தில் அவர்கள் அனுபவத்தை இறைநேசர்களை இவர்கள் மசிலாம் மூலம் கேட்கலாம், இது இவரிடம் கேட்கலாம், இவர் அல்லாத கேட்கலாம். இவரு அல்லாத கேட்கறது எப்படி ஷிர்காகும்? இவருக்கு அல்லாத கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைநேசர்கள் மகத்துவம் என்பது கியாமத் நாளிலே நபிமார்கள் ஆட்சிக்குழு பார்ப்பார்கள். சுத்த உம்மத்தால் குறிப்பிட்ட வழிமார்களா நபிமார்கள் எல்லாம் ஆட்சிக்குழு கியாமத் நாளை பார்ப்பார்கள். அதற்கு தான் சொல்றோம், எல்லா வழிமார்களின் தலைவராக சையதுல் அவுலியா ஓசியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா வழிமார்களுக்கும் தலைவராக ஓசையாக எல்லா வழிமார்களுக்கும் கியாமத் நாளில் வரக்கூடிய எல்லா வழிமார்களுக்கும் தலைவராக ஓசையாக இருக்கின்றார். ஆக எல்லா வழிமார்களுக்கு பற்றுதல் வைக்க, முகப்பத் வைங்க. நீங்கள் வந்து தர்கா போகிறது உங்கள் விஷயம், அது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவமரியாதை போறவங்க தடுக்காதீங்க, ஷிர்க் பிதாத்னு சொல்லாதீர்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே இறைநேசர்கள் பகிர்ந்து கொண்டால் அதனுடைய விளைவு மிக மோசமாக இருக்கும் என்பதை, ஏன் எப்போதும் மோசமான விளைவை அவர் சந்திக்காதவர்கள் எல்லாம் போட்டு விடுவாங்க. எவ்வளோ விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இறைநேசர்கள் கொடுத்தால் துவா கேட்பது குர்ஆனிலே இருக்கின்றன. இறைநேசர்களுக்கு அல்லாஹ் பவரை தந்திருக்கின்றார். இறைநேசர்களிடம் துவா கேட்பது, வசீலமாக துவா கேட்பது ஹக்கானது, உண்மையானது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ இறைநேசர்களுக்கு வழியிருக்கின்றார். இன்னம வலியுல்லாஹு வல்லதீன ஆமனு. குர்ஆனில் சொல்றார், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் மற்றும் இறைநேசர்களும் உதவி புரிகின்றார்கள். இது சொல்றிய மணிமார்கள் உதவி புரிய மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க செய்தாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? இன்ன வலியுல்லாஹு அல்லாஹ்வும் ரசூலும் மற்றும் இறைநேசர்களும் உதவி புரிகின்றார்கள். குர்ஆனுடைய ஆயத்துல இப்போ உதவி புரிகின்றார்கள் என்று குர்ஆனில் கூறும்போது சைத்தான்களை நிராகரிக்கின்றார்களே, அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர் தானே. இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை மாறு செய்யக்கூடியவர் யாருக்கு? காபிராய். அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு துவா கொடுங்கள். இது இறைநேசருடைய சன்னிதானம் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. யார் யார் வருகின்றார்கள், யார் யாரெல்லாம் நம்மளுக்காண்டி இது பண்ணார்கள் எல்லாம் அறிந்தவராக இருக்கின்றார்கள். ஆக இறைநேசர்களுக்கு இது அனுபவிங்கள். சாதாரண கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இப்போ நம்ம நிம்பல ஒஃபாத் ஆகிடும், துவா செய்யணும் செய்யக்கூடாது. பராத்தில் என்ன செய்யணும்பா? இறந்தவருக்காண்டி துவா செய்யணும். இப்போ குர்ஆனில் ஒருத்தர் உயிரோடு இருக்கின்றார், அவர்கள் ஹஜ்ஜுக்கு துவா செய்யுங்க. உங்களுக்கு முன் சபகூன பில் ஈமான், உங்களுக்கு ஈமான் சென்றவர்களுக்கும் துவா செய்யுங்க. இப்போ உயிர் உள்ளவர்களுக்கும் துவா செய்யுங்க, இறந்தவர்களுக்கும் துவா செய்யுங்க. குர்ஆனில் போகும்போது அதை தான் இப்படிப்பட்ட ஒரு சபை பாராட்டில் சும்மா நேரங்கள் நம்ம துபாய் பார்த்து நேரம் இல்லை. அப்படிப்பட்ட இரவிலே கபர்ஸ்தானை கொண்டு இறந்தவர்கள் ஹஜ்ஜில் ஆக்சுவலாக ஓதுறீங்க, குர்ஆனோட ஆயத்துக்கு தானே ஓதுறீங்க, சுகாதாரம் ஓதுறீங்க, ஓதுறீங்க. அது கூட கூடாது, அது கூட அப்படிப்பட்ட இரவு கிடையாது. நான் கேட்குறேன், அந்த இறைவில் அல்லாஹ் தான் இவ்வாறு செய்யணும்.
இபாதத்தை தடுப்பது யாருக்கு தெரியுமா? அப்ப உங்களில யாராவது நமக்கு முன் இருந்தவர்கள் உலகத்துக்கு போயிட்டாங்க, இமானுக்கு போயிட்டாங்க, சித்தேகியம். அப்ப அவங்களால விவாசம் எடுத்துக்கிறாங்க. இப்ப நீங்கள் செய்யக்கூடிய துவாக்கள் அங்கு சென்று அடைகிறதா என்பது ஒரு கேள்வி வருது. அதுலேயே குரான் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அங்கே இறந்தவர்கள் செஞ்சுருக்கீங்க. ஒருத்தர் நம்ம கபரில் கபன் பண்ணாங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ரூஹுக்கு மரணம் கிடையாது. ஆத்மா சொல்லுவாங்கல்ல, ரூஹுக்கு மரணம் கிடையாது. ரூஹு அல்லாவுடைய கட்டளை. ரூஹோட மீனிங் என்ன? சலுக்கான ரூ ரூ அம்ரில்லா. ரூஹை பற்றி உங்களிடம் நிறைய கேட்கும்போது சொல்லுங்க. ரூ என்பது அல்லாவுடைய கட்டளை. இப்போ அல்லாவுடைய கட்டளை என்பது ரூ என்பது அல்லாவுடைய கட்டளை இல்லையா? அல்லாஹ் நினைத்தால் ரூஹு எங்க வேண்டாலும் செல்லக்கூடிய அந்தஸ்தை அதிகாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் தான் தந்திருக்கிறான். அதனால தான் பெருமாள் சொல்றாங்க, வியாழன் வெள்ளி ஈகை திருநாளுடைய இரவிலே ரூஹு உங்க வீட்டுக்கு வருகிறது என்று கண்மணி நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க. சில மடையர்கள் சொல்றாங்க இருக்கிறது சொல்லலாம் பேச்சு கேட்பீங்களா? இல்ல இவர்களை பேச்சு கேட்பீங்களா? பெருமாள் சொல்றாங்க ரூஹு உங்க வீட்டுக்கு வருது, வந்து என்ன செய்யுது? சாப்பாடு கேட்குதா? இல்லை, நீங்க செய்யக்கூடிய அமல்களை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அமல் என்ன? நீங்க அவங்க பேர் குருவல்லா ஓதுனா கூட அந்த குரான் எந்த ஒரு ஆயத்தும் ஓதுது சந்தோஷம் அடைகிறது. அப்ப நீங்க ஓதக்கூடியது அவ்வளவு சென்றடைகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமா ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார்கள். நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இறந்தவருக்கு சேர்கிறது என்று பெருமானார் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு மறுபாளருக்கு மறுப்பு தெரிவிக்கிறீங்க? கண்மணி நாயகம் சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடிய அமல்கள் அவருக்கு சென்று அடைகிறது. பெருமானார் சொல்லிட்டாங்க, முடிஞ்சுதானே? அதற்கும் அதிசல பெருமானார் காலகட்டத்தில் ஒரு சஹாபியுடைய தாய் இறந்து விடுகின்றார். கடைசி சாகுடைய தாய் இறந்து விடுகின்றார்கள். அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த சம்பவம். அந்த சாபி சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் வஃபாத் ஆகிவிட்டார்கள், நான் அவர் ஹக்கிலே என்ன செய்தால் சிறப்பாக இருக்கும்? பெருமானார் காலகட்டத்தில் அந்த சாபி இருக்கிறார், என்னுடைய தாய் இறந்துட்டாங்க, அங்க ஹக்கில் நான் என்ன செய்வேன்? யார் சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்மாவு தண்ணீர், தண்ணீரை உன் தாய் சதகா செய்வாயாக. அப்போ உடனே என்ன சாப்பிட்டு என்ன செய்றாங்க? கிணத்தை வெட்டுறாங்க. கிணத்தை வெட்டி தண்ணி வருது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து, யார் சொல்லலாம், நீங்கள் சொன்னது போல நான் கிணற்றை, என் பங்கில் உள்ள கிணற்றை நான் தோண்டிவிட்டேன், கிணறு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா யார் பண்ணிருங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு வந்தார்கள், தண்ணீரை எடுத்தார்கள், உது செய்தார்கள், குடித்தார்கள். சஹாபாக்கள் உது செய்தார்கள், கூட அபூபக்கர் இருந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபாக்கள் இருந்தார்கள், அவர்களும் உது செய்தார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்தை நல்லா மனதில் பதிவு செஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாத்தியாவுக்கு சொல்லாதுங்க. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த கிணற்றை பார்த்து சொன்னார்கள், இந்த கிணற்று உம்மு சாதுடைய தாய்க்கு சொந்தம், இந்த உம்மு சாதுடைய இந்த சாதுடைய தாயின் சமர்ப்பணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் சொன்னார்கள். சமர்ப்பணம் என்ன? இது உம்மு சாதுடைய தாயிலேயே சொன்னது என்ன காரணம்? அறிவில்லாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது சொன்ன கருத்து என்னவென்றால், இந்த தண்ணீரை யார் யாரெல்லாம் உது செய்வார்களோ, யார் யாரெல்லாம் இந்த தண்ணீரை குடிப்பார்களோ, அந்த குடிக்கக்கூடிய சவாபு நன்மை இந்த தண்ணீரால் யார் யாரெல்லாம் பழகிறார்களோ அந்த அனைத்து சவாபும் உம்மு சாதுடைய தாய்க்கு சாரும் என்பதை மிக அழகாக தெளிவாக பெருமானார் சொல்லித்த பிறகு அதைத்தான் இந்த காலத்திற்கு ஃபாத்தியா என்றும், ஃபாத்தியா என்பது உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருதுல தமிழில் நன்மை எத்தி வைக்கிறார். நீ ஓதக்கூடிய நன்மையை, நீ ஓதக்கூடிய சூறாக்களோ ஆயத்துக்களோ திக்ரோ பிக்கிறோ இறந்தவர்கள் பேரிலே எத்தி வைத்தது தான் பாத்தியான்னு சொல்றோம். இந்த மாதிரி அதை பாத்தியா சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறைநேசர் பொருட்டால் இந்த அனைத்து ஹாஜத்துகள் அல்லாஹ் செய்வாங்க. எப்போது என்றென்றும் நமக்கு வரக்கூடிய சந்திதார்களுக்கும் இறைநேசருடைய அன்பையும் பண்பையும் அவர்கள் மூலமாக அவர் முகப்பத்தும் அவர் மூலம் வசீலாவை பொறுத்து அவர்களுடைய மகான்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் சொன்னாங்க. அனைவருடைய துவாக்கள் அல்லாஹ்